வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ தக்காளி நான் இன்றைக்கி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்தா போதுமானது. இதே நீங்கள் அதிகமாக தக்காளி எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெந்தயமும் கடுகும் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. சிம்மில் அடுப்பை வச்சு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வெந்தயத்தையும் கடுகையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் ஓரளவுக்கு நல்லா வத்துற அளவுக்கு நம்ம இதை வேக விட போகிறோம். அதனால் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் ஒரு சிறு துண்டு புளி சேர்த்துக்கலாம். எதுக்காக இதில் புளி சேர்க்குறோம்னா ஊறுகாய் சீக்கிரம் கெடாமல் இருக்கிறதுக்காகவும், ஒரு சில தக்காளியில் புளிப்பு நல்லாயிருக்கும், ஒரு சில தக்காளியில் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இதில் சிறிதளவு புளி சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்து தக்காளியை வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி விட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், பாதி அளவுக்கு தக்காளி வெந்துருச்சு. நல்ல தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு தக்காளி வெந்திருக்கு. முழுசாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா தான் நம்ம செய்யக்கூடிய ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக கெடாமையும் இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரும்போது ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். எதுக்காக வரமிளகாய் சேர்க்குறோம்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த தக்காளி ஊறுகாய்க்கு பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சிறிதளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு, வரமிளகாய், கடுகுளுந்து நல்லா வணங்கட்டும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெயில் நம்ம சேர்த்த வரமிளகாயோட காரம்லாம் நல்லா இறங்கிடுச்சு, கலரே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வரமிளகாய் தூளை சேருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுதியும் இது கூட சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் வரமிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருந்தேன். அதுக்கு 2 தடவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி விழுதை இதில் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெந்தயம், கடுகு இந்த தூளை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வெந்தயம், கடுகு தூளையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிருங்க. நல்லா கொதி வரணும். லிட் போட்டு மூடி வைங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லிட்டை எடுத்துருங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி இறங்குச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டுரும். கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் லிட் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் போய் நம்மளுடைய தக்காளி ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக கெடவும் கெடாது. ரொம்பவே சூப்பரான அருமையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ.